உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் விஸ்டம் ரேடியோஸ் நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. என்ன உறவுகளே, எல்லாரும் நலமா? நம்ம வழக்கமாக கதைக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாட போகிறோம். என் சார்பாகவும் திருத்தூதர் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். அந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுற விதமாக முதல்ல ஒரு கிறிஸ்மஸ் பாடலை கேட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வரலாம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடலையும் கொடிமாடி தேவ பாலனை வணிந்திடவாடி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். நாம் செல்வோம். மன்னன் மகவாகவே தோன்ற அன்னை மரியின் மடிமேலே, மன்னன் மகவாகவே தோன்ற சோதர்கள் பாடல்கள் பாட அதிகாலையில் பாலனை தேடி மாறி மாறி வாரி நாம் செல்வோம். வாரி வாரி நாம் செல்வோம். அந்த மன்னனின் துன்பங்கள் முன்னே முன்னை வாயர்கள் யாவரும் அங்கே, அந்த மன்னனை முன்னிலை நின்றே கலந்திடுவான். நான் அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கோடி, அந்த மாடடையும் கொடிமாடி தேவ பாலனை கண்டிடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். அன்பு உறவுகளே, அழகான ஒரு பாடல். அதிகாலனை பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி.
இப்போ நைட் நம்ம அப்படி தான் எல்லோரும் போக போகிறோம் இல்லையா, பாலனை தேடி நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த கிறிஸ்து பாலனின் பிறந்த நாள் நம் அனைவரின் வாழ்விலையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வாழ்வில் உயர்வையும் கொடுத்து சகல அருளையும் ஆசீர்வதியும் கொடுக்க வேண்டுமாய் நாம் அவர்கிட்ட வேண்டி ஜெபிப்போம். அவர் நமக்கு எல்லா அருளையும் கொடுப்பார். அதற்கான மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க, இப்போ நம்ம வழக்கம் போல் கதைக்குள்ளே போகலாமா? இப்போ இன்றைக்கி மகிழ்ச்சியான நாள் இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. அதனால் மகிழ்ச்சியை பற்றியே ஒரு குட்டி கதை சொல்லலான் இருக்கேன். அப்போ அந்த மகிழ்ச்சி கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாட்டில் ஒரு ராஜா அரசாண்டுக்கிட்டு இருந்தார். அவருக்கு என்னென்னா, அவருடைய மக்கள் எல்லாருமே எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை. மக்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, என்னோட ராஜ்யத்தில் இருக்க எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறார். அவர் ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆனால் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா? முடியறதில்ல. ஏதோ ஒரு பக்கம் அவர் நல்லது பண்ணால் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு ஆயிடுது. அதனால் அவர் மக்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசித்து பார்க்குறாரு. அவருக்கு எதுவுமே புரியலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஊர் முழுக்க தண்டோரா போடுறார். அரசவையில் இருந்து அடிமட்ட மக்கள் வரைக்கும் யாராக இருந்தாலும் எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைக்கிறது எப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை தெரிஞ்ச விஷயங்களை கொண்டு வந்து நம்மளுடைய அரசவையில் இருக்கிற கொலு மண்டபத்தில் வைங்கன்னு சொல்கிறார். அந்த ராஜா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன். இது உண்மையிலேயே நடந்த ஒரு நிகழ்வு. அந்த ராஜராஜ சோழன் அப்படி தண்டோரா போட்டு எல்லா மக்கள்கிட்டையும் அறிவிக்கிறார். அறிவித்து மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து கொலு மண்டபத்தில் வைக்கிறாங்க. இவர் ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லியிருக்கார், இந்த நாளுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாரும் வச்சிடணும். அப்போ நான் வந்து பார்த்து எது மக்களுக்கு நிறைவானதோ அதை நான் வந்து எல்லா மக்களுக்கும் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வைக்கிறார். அப்போ இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் எல்லாரும் கொண்டு வந்து வச்சிட்றாங்க, நிறைய வச்சிட்றாங்க. ராஜா வந்து பார்க்க வேண்டிய அந்த நாளும் வந்துடுது. அவர் வராரு. கொலு மண்டபத்துக்குள்ள முன்னாடி வந்த உடனேயே அவர் பார்க்குற முதல் விஷயம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பாடல்கள். அந்த பாடல்களை, அந்த இசைக்கிற கருவிகளை வச்சு இசையே அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது அப்படின்னு அதுக்கு கீழே ஒரு போர்டு எழுதியிருக்கு. இதை இந்த ராஜராஜ சோழன் பார்க்குறாரு. ஆமாம், உண்மைதான், இசை எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் இதே நமக்கு சமாதானம் ஆயிடுச்சு, இனி மற்றதெல்லாம் பார்க்கணுமான்னு யோசிக்கிறார். ஆனாலும் திடீர்னு ஒரு மைண்டுக்குள்ளே ஒன்று வருது, இசை காது கேட்கக்கூடியவங்க அனைவரும் கேட்டு சந்தோஷப்படுவாங்க, காது இல்லாதவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க? ஸோ இது செல்லாது, இது எல்லாருக்கும் மகிழ்ச்சி தராது, அதனால் இதை ஒதுக்கிடுறார். அடுத்து ஒரு அழகான மலர்கள், கொத்து அழகான மலர்களை வச்சு, மலர்களே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. கீழே ஒரு சின்ன போர்டு, எல்லாம் என்ன காரணமோ அதை வந்து கீழே எழுதி வச்சுருக்காங்க. அப்படி இதுக்கும் மலர்கள் தான் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு போடுறாங்க. அப்படின்னு போட்ட உடனே ராஜா பார்க்குறாரு, சரிதானே, மலர்களை பார்த்தா நமக்கே ஆசையாக இருக்குது, உடனே அதை நம்ம எடுத்துக்க மாட்டோமா, மாலையாக கட்டி போட மாட்டோமா, அப்படியெல்லாம் ஆசையாக இருக்குது, இறைவனுக்கு படைக்கிறதுக்காக யோசிப்போம். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ராஜராஜ சோழன் யோசிக்கிறார். அதுலேயும் அவருக்கு திருப்தி இல்லை. யோசிச்சப்போ தான் அவருக்கு புரியுது, காது கேட்காதவங்க எப்படி இசையை கேட்க முடியாதோ அது மாதிரி கண்ணு தெரியாதவங்க இந்த மலர்களை பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி அந்த மலர்களோட அழகை அவங்க ரசிக்க முடியும்? எப்படி அவங்க சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ இதுவும் இல்லைன்னு ஒதுக்கிடுறாரு. அடுத்து கொஞ்சம் ஒன்றா பார்த்துக்கிட்டே போகிறார். என்னென்னமோ பொருளெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதெல்லாம் மக்கள் கொண்டு வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க. அப்போது இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ராஜராஜ சோழன் கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த மண்டபத்திலே அப்படியே கொஞ்சம் நடந்து வரும்போது ஒரு தட்டு நிறைய இனிப்பு பலகாரங்கள் நிறைச்சி வச்சுருக்காங்க. பார்த்த உடனேயே எடுத்து சாப்பிடணும் போல் ஆசை.
சொல்லும்போதே நமக்கே ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி தான் அதுவும். அப்போது அதையெல்லாம் எடுத்து சாப்பிடணும்னு ஆசை விடுது. அப்போ மன்னன் நினச்சிக்கிறாரு, உண்மையிலேயே உணவு தான் வந்து இந்த இனிப்பு பண்டங்கள் இதெல்லாம் தான் வந்து மகிழ்ச்சியை மக்களுக்கு கொடுக்கக்கூடியது. அதனால இதுன்னு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் திரும்புகிறாரு. அப்போது நூஞ்ச நட்ட ஒரு ஆள் அங்கே நிற்கிறாரு, நோயாளி. அவர்கிட்ட அவர் இதை பார்த்த உடனே திரும்பிட்டு போயிடுறாரு. அப்போ மன்னன் நினைக்கிறாரு, என்ன இவ்வளவு உணவு பதார்த்தங்கள் இங்கே வச்சிருக்கு, இந்த மனுஷன் அதை சாப்பிடாம பார்க்காம அப்படியே போயிட்டுருக்காரு. அப்படிங்கும்போது அதை நான் எப்படி சாப்பிட முடியும், நானே நோயாளி, இதையெல்லாம் நான் எங்கே போய் சாப்பிட்றதா அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறார். அப்போ தான் மன்னனோட புத்திக்கு உரைச்சது. ஆமாம், இவ்வளோ உணவு பண்டங்கள், தின்பண்டங்கள், இனிப்பு பண்டங்களை வச்சா ஒன்றை கூட சாப்பிட முடியாத அந்த நோயாளிக்கு அது எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும்? கொடுக்காது இல்லையா? நோயாளிக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்காது. அப்போது இதுலேயும் சந்தோஷம் இல்லை. திரும்பவும் அந்த மண்டபத்தில் அப்படியே சுற்றி சுற்றி போகிறாரு. நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க, விளையாட்டு பொருட்கள், அப்புறம் நிறைய ஆடை அணிகலன்கள். ஒரு இடத்துல போனால் கட்டியாக தங்கம் வச்சுருக்காங்க. பொன் தான் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், அதனால் பொன் நகைகள், பொன் இதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு அது கீழே எழுதியிருக்குது. ராஜா யோசிக்கிறாரு, நம்மக்கிட்ட இல்லாத பொண்ணா? நம்மக்கிட்ட எவ்வளோ பொண்ணும் பொருளும் இருக்குது, அது எந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு? அப்போவும் ஏதாவது குறை இருக்கான்னு நம்ம மக்களை தேடிக்கிட்டே தானே இருக்கோம். ஏதாவது நமக்கு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கே. அதனால் இந்த பொண்ணு எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பொண்ணை வேண்டாங்கிறாரு. அதுவும் இல்லைன்னு ஒதுக்கிறார். அந்த பக்கம் தட்டில் வைரங்களும் மாணிக்க கற்களும் எல்லாம் இருக்கும், அதுவும் சந்தோஷத்தை கொடுக்காது. பொண்ணே கொடுக்காதுங்கிறப்போ இந்த வைரம் எப்படி கொடுக்கும்? வேண்டாம். எல்லாத்தையும் தள்ளி 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 விட்டுட்டே வர்றார். கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு தாயோட ஒரு சிலை. அந்த தாய் வந்து ஒரு சிறுவனுக்கு உணவு ஊட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு கொஞ்சம் வாசகங்கள் எழுதியிருக்கு. பசியோடு இருக்க அந்த சிறுவனுக்கு அந்த தாய் அன்பாக உணவு ஊட்டுறார். ஆக மொத்தத்தில் உலகத்திலேயே மிக சிறந்த விஷயம் நம்ம பார்த்தா அன்பு மட்டும்தான். அன்பாக நம்ம என்ன செஞ்சாலும் அந்த விஷயங்கள் தான் வந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அது நோயாளியாக இருந்தாலும், காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, ஒன்றுமே இல்லைன்னா கூட நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒரு மனம் இருக்குது, ஒரு உயிர் இருக்குன்னா அது மிகப்பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில். தன்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லாதவங்கள் தான் அனாதைகளை ஃபீல் பண்ணுவாங்க. எவ்வளவு சொத்து சுகங்கள், வேண்டிய பொருட்கள், தன்னை சுற்றி உறவுகள் எத்தனை இருந்தாலும் தன்னை உண்மையாக நேசிக்கிற, உண்மையாக அன்பு காட்டுற ஒரு மனசு இல்லைன்னா அந்த மனசுக்கு, அந்த உடலுக்கு, அந்த மனிதருக்கு அது எல்லாம் வெறும் வேஷமாக தான் இருக்குமே தவிர உண்மையான அன்பு எங்கே கிடைக்குதோ அங்கே மட்டும்தான் சந்தோஷம் கிடைக்கும். அதை அந்த ராஜா அதை படித்து பார்க்கும்போது உணர்றாரு, ஆமாம், உண்மையான அன்பு இருந்தால் தான் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அன்பு காட்டுறதுக்கு நமக்கு பொண்ணோ பொருளோ சொத்துக்களோ நிறைய உணவுகளோ இல்லை எதுவும் தேவையில்லை. அன்பு மனசுலேருந்து வர அந்த அன்பை காட்டினா தான் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய விஷயம், எல்லாருடைய மனதுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம்னு அதை பார்த்தப்ப புரிஞ்சு பாராட்டிட்டு, இதைய உருவாக்கின அந்த மனிதரை கூட்டிகிட்டு வாங்க, அவரை நான் பார்க்கணுன்னு சொல்கிறார். உடனே எல்லோரும் ஓடி போய் வெளியே நின்றுட்டு இருந்த அந்த மனிதரை கூட்டிகிட்டு வராங்க. அவர் பார்த்தா ஒரு பழைய துணிகள் போட்டுட்டு, எதுவுமே அவர்கிட்ட எந்த வசதியும் இல்லாத ஒரு மனிதர், பழைய துணிமணிகளை போட்டுட்டு பார்க்கறக்கே கொஞ்சம் பரிதாபமாக தான் இருந்தார். ஆனால் கம்பீரமாக, சந்தோஷம், முகத்தில் ஒரு சிரிப்போட சந்தோஷமாக கம்பீரமாக நடந்து வந்தார். இந்த ராஜராஜ சோழனுக்கு அவரை பார்க்கும்போது ஆச்சரியம். எங்கிட்ட இல்லாத கம்பீரமும் முகத்தில் சந்தோஷமும் இந்த மனிதர்கிட்ட இருக்கே, எப்படி அப்படின்னு அவரை கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு,
என் குடும்பத்தில் என்னை நேசிக்கிறதுக்கு, என்னை அன்பு காட்டுறதுக்கு என்னுடைய தாய் இருக்காங்க. என்னுடைய குடும்ப உறவுகள் இருக்காங்க என் மேலே அன்பு காட்டுறதுக்கு. எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லைனாலும் நாங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருக்கோம், ஆதரவாக இருக்கோம். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் இல்லைனாலும் ஒரு நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறோம். இந்த உறவு, இந்த அன்பு தான் எங்களை எப்பவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வைக்குது. எங்களுக்கு எதுவுமே இல்லாட்டி கூட பரவாயில்ல, நானும் என் குடும்பமும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ராஜாவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஆமாம், இதுதான் உண்மை அப்படிங்கிறத அந்த ராஜாவை புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுட்டு அவர் அந்த அந்த மனிதருக்கு நிறைய பொண்ணும் பொருளும் சொத்துக்கள் எல்லாம் கொடுத்து, நீங்கள் எப்பவுமே இப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா அவங்களுக்கு 1000 பொண்ணு கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்கார் இல்லையா, அதனால் அதை கொடுக்க போகிறார். அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், அரசே, என்னை தப்பாக நினைக்க வேண்டாம், மன்னிச்சிடுங்க. இந்த பொண்ணும் பொருளும் இல்லாமையே என் குடும்பத்தோட நான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன். இது வந்ததுன்னா எங்கள் வீடுகளில் ஒருவேளை குழப்பங்கள் வரலாம், அன்பு மாறி போயலாம். இது எனக்கு அதிகம் உனக்கு கம்மின்ற இதில் எங்களுக்குள்ளே பாகுபாடு வந்துடலாம். அதனால் இது எதுவும் வேண்டாம், எங்கள் மனசில் இருக்க இந்த அன்பு எங்களை சந்தோஷமாக வச்சுக்கும். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அரசே, மக்கள் எல்லாரையும் அன்பாக நடத்துங்க, அதுவே போதும்னு சொல்லி அவரை கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த மனிதர் போயிட்டாராம். அரசர் அப்படியே திக்கி போய் அப்படியே நிற்கிறாரு. என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. 1000 பொற்காசுகள் வேண்டாம், எனக்கு என் வீட்டில் அன்பு கிடைக்கிது, அது போதும்னு சொல்லி அந்த மனிதர் போயிட்டார். இப்போ புரிஞ்சதுங்களா? உலகத்திலேயே எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியது, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியது, எல்லாருக்கும் புரியக்கூடியது, எல்லாரும் ஏங்கிக் கொண்டிருப்பது இந்த அன்புக்காக மட்டும்தான். அந்த அன்பை நம்ம எப்போ மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ, மற்றவங்கக்கிட்ட அன்பாக இருக்கிறோமோ, அப்போ நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் இல்லைங்களா? சரிங்க, இப்போ இன்னும் ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு கேட்போம், திரும்ப நம்ம கதைக்குள்ளே வருவோம். கடலலைகள் ஆர்ப்பரித்து வாழ்த்த சொல்லிடுதே, கலகலவென
தந்திட நினிசா 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 சனி சனி தப்ப பாம பகரிச சனி சனி தப்பசா விண்ணு மண்ணு பாடிட விண்ணு பாலும் கேட்டிட நானும் பாடுவேன் மயில் நாடி பாடுவேன் விண்ணு மண்ணு பாடிட விண்ணு பாலும் கேட்டிட நானும் பாடுவேன் மயில் நாடி பாடுவேன் ஆனந்த பாட்டு இது சந்தோஷ பாட்டு ஆனந்த பாட்டு இது ரட்சிப்பின் பாட்டு பாட்டு பாடுவேன் புது பாட்டு பாடுவேன் இயேசு என்னை தேடி வந்ததா தாளம் போடுவேன் கை தாளம் போடுவேன் இயேசு என் உள்ளம் பிறந்ததா சனி சனி தப்பசா விண்ணு மண்ணு பாடிட விந்து பாலும் கேட்டிட நானும் பாடுவேன் மயில் நாடி பாடுவேன் விண்ணு மண்ணு பாடிட விந்து பாலும் கேட்டிட நானும் பாடுவேன் மயில் நாடி பாடுவேன் ஆனந்த பாட்டு இது சந்தோஷ பாட்டு ஆனந்த பாட்டு இது ரட்சிப்பின் பாட்டு பாட்டு பாடுவேன் புது பாட்டு பாடுவேன் இயேசு என்னை தேடி வந்ததா தாளம் போடுவேன் கை தாளம் போடுவேன் இயேசு என் உள்ளம் பிறந்ததா லா 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 அன்பு உறவுகளே, அழகான ஆரீரோ பாட்டு கேட்டுட்டோம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வரலாமா? அந்த ராஜராஜ சோழன் அவர் புரிஞ்சுக்கிட்டார் மகிழ்ச்சினா எங்கே இருக்குது, எப்படி கிடைக்கும் மகிழ்ச்சி, எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளை சுற்றி எவ்வளவோ உறவுகள், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நம்ம கூடவே இருக்க குடும்ப உறவுகள் இருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் நாம் எப்படி இருக்கோம்? அன்பாக இருக்குமா? ஆதரவாக இருக்குமா? நமக்கெல்லாம் சீக்கிரம் கோபம் வந்துடும். கேட்டால் யாருக்கிட்ட அன்பாக இருக்குமோ அவங்கக்கிட்ட தான் கோவப்படுவோம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கோபத்தையும் காமிக்காமல் அன்பை காமிச்சா இன்னும் நல்லா இருக்குமே. எல்லாருக்குமே இருக்க வீக்னஸ் தான். நம்ம எல்லார் மனசுலையும் அன்பு கொட்டி கிடக்குது. ஆனால் அதை நிறைய பேருக்கு வெளியே காட்டிக்க தெரிய மாட்டேங்குது. காட்டிக்க தெரியாததாலேயே நிறைய குடும்பங்கள் சிதைஞ்சு போகுது. நம்மளை நாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். நம்ம குடும்ப உறவுகள்கிட்ட, நம்ம உறவுகள்கிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உற்றார் உறவினர்கிட்ட, மற்றவங்க வெளியே எல்லாத்துக்கிட்டேயும் நாம் எப்படி அன்பாக இருக்கோம், எந்த இடத்துல நாம் கோபப்படுறோம், எந்த இடத்துல தேவையில்லாமல் அவங்கள நாம் காயப்படுத்துகிறோம். நிறைய நேரங்களில் நம்ம எல்லாருமே பண்ணுற விஷயங்கள் தான். தெரிஞ்சோ தெரியாமலேயோ நிறைய பேரை நம்மளுடைய வார்த்தைகளாலோ செயல்களாலேயோ நம்ம காயப்படுத்திடுறோம். அதுக்கப்புறம் மனம் வருந்துறோம். அதில் என்ன அர்த்தம் இருக்குது? அந்த இடத்துல நம்ம அன்பை காட்ட பழகிக்கணும். இது வரைக்கும் இல்லைன்னா கூட இனிமேலாவது நம்ம மனசில் இருக்க அன்பை மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்கு நம்ம பழகிக்குவோமா? முயற்சி பண்ணி பாருங்கள். நான் எப்போவும் சொல்கிற விஷயம், டெய்லி ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.
உட்காருங்க. நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நான் இன்றைக்கி என்ன பண்ணினேன், என்னெல்லாம் வேலைகள் செஞ்சேன், எப்படியெல்லாம் இருந்தேன். எனக்கெல்லாம் முதல்ல ஒரு பழக்கம் இருந்தது. இந்த அன்பு காட்டுறதோ என்னுடைய குணங்களை அனலைஸ் பண்ணுறதோ இல்லை. டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் என்னென்ன செலவு பண்ணினேன்னு எழுதிட்டுருப்பேன். அப்புறம் அதில் முதல் நாள் என்னென்ன தேவை இருந்தது, அடுத்த நாள் என்ன தேவை, தேவைக்கு தான் பண்ணியிருக்கோமா, தேவையில்லாமல் பண்ணியிருக்கோமா, அதை அடித்து அனலைஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதெல்லாம் ஒரு காலம். பட் அதனால் எந்த பிரயோஜனம் இருந்ததா எனக்கு தெரியல. பட் இந்த அன்பு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் காமிக்கிறோமா, நம்ம மற்றவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பித்தா டெய்லி ஒரு 5 நிமிஷம் நமக்காக யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம யோசிப்போம், நம்ம மனசுக்குள்ளேயே யோசிப்போம். அப்போ தெரியுங்க நம்ம யாருன்னு, நம்ம எந்தெந்த இடத்துல தவறு பண்ணியிருக்கோம், எந்தெந்த இடத்துல எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கோம், எப்படியெல்லாம் நம்ம மற்றவங்களை இக்னோர் பண்ணியிருக்கோம், வேண்டாமல் தள்ளி வச்சுருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம யோசித்தோம்னா நமக்கே நம்ம மேலே கோபம் வருங்க. நிறைய இடங்களில் நம்ம அப்படி தான் இருக்கோம். முயற்சி பண்ணலாம். நம்ம மனசில் கொட்டி கிடக்கிற கடவுள் நமக்கு எவ்வளோ அன்பும் எவ்வளோ விஷயங்களை நமக்காக குட்டி குட்டி கொடுத்துருக்கார். இவ்வளோ அழகான வாழ்க்கை, அழகான உறவுகள், நினச்சோன்னு ஓடி வர ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையை பிடிச்சிக்கிட்டே நமக்கு ஆறுதல் சொல்கிற உறவுகள், நண்பர்கள், எத்தனை பேர் நமக்காக கொடுத்துருக்காங்க. எத்தனை விஷயங்களை கடவுள் நமக்காக கொடுத்துருக்காரு. நாம் நிறைய விஷயங்களில் மாற வேண்டி இருக்கு. கொஞ்சம் மாற்றிக்க பழகலாமா? முயற்சி பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக முடியும். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசி. வணக்கம் அன்பு உறவுகளே.